யுவராஜ் சிங் கேன்சர்லேருந்து எப்படி மீண்டு வந்தார்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 days 15 challenges Day 2. யுவராஜ் சிங் 2000 இருந்து இந்திய அணிக்காக விளையாட ஸ்டார்ட் பண்ணாரு. 2007 T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ண காரணமாக இருந்தவர். 2011 வேர்ல்டு கப்பை யாராலையும் மறக்க முடியாது. தோனி தலைமையிலான இந்திய அணி வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இதுக்கு எல்லாம் காரணம் யுவராஜ் சிங் தான். ஏன்னா அந்த சீரீஸ் முழுக்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேன் ஆஃப் த பிளேயராக இருந்திருக்கிறாரு. என்னதான் யுவராஜ் சிங் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஃபைனல் மேட்ச்சில் அவர் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு கேன்சர் நோய் அப்படிங்கிறது டாக்டரால் தெரிவிக்கப்பட்டது. இதனால் அவர் மேட்ச் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்ல அதை யுவராஜ் மறுக்கிறாரு. நான் செத்தாலும் பரவாயில்ல, சச்சினுக்காகவும் இந்தியாவுக்காகவும் விளையாண்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையின் மூலயமா கேன்சர் ப்ராப்ளத்துலேருந்து யுவராஜ் சிங் வெளியில் வர்றாரு. அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தானா ஃபார்பர் கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பல பேர்த்தோட உயிரை காப்பாற்றினார் யுவராஜ் சிங். யுவராஜ் சிங் லைஃப்பில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உயிரே போனாலும் நமக்கான கனவை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது.